Welcome back to PS Marvelous Spoken English. Today let us see about be verbs. Before that, subscribe my channel, click the bell icon and give all option. You will receive my notifications. Don't skip the video. Be verbs are am, is, are, was, were, will be. இவையெல்லாம் be verbs எனப்படும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன be verbs பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கலாம். You should know the be verbs with related tenses and with related subjects. என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த டென்ஸில் என்னென்ன be verb வரும் என்று நாம் தெரிந்திருக்க வேண்டும். சப்ஜெக்ட் ஐக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் am, past tense was, future tenஸில் will be வரும். சப்ஜெக்ட் விக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் are, past tenஸில் were, future tenஸில் will be வரும். For subject U, present tenஸில் are, past tense were, future tenஸில் will be வரும். For subject they, present tense are, past tense were, future tense will be. Now let us see the be verbs for he, she, it. Subject he, she, itக்கு என்னென்ன be verbs வரும் என்று பார்க்கலாம். அனைத்திற்குமே present tenஸில் is, past tense was, future tenஸில் will be வரும். Use present tense for now. Use past tense for yesterday. Use will be for tomorrow. இப்பொழுது now என்றால் இப்பொழுது, yesterday என்றால் நேற்று, tomorrow meaning நாளை. இந்த மூன்று keywords, இந்த மூன்று வார்த்தைகளும் வந்தால் கரெக்டான டென்சஸை நாம் பயன்படுத்த வேண்டும். நவ்விற்கு ப்ரெசன்ட் டென்ஸ், எஸ்டர்டே பாஸ்ட் டென்ஸ், டுமாரோவிற்கு will be பயன்படுத்த வேண்டும். அகெயின் ஐ ரிமைண்ட் யூ, ஐ சப்ஜெக்ட்டுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் ஆம், பாஸ்ட் டென்ஸில் வாஸ், ஃப்யூச்சர் டென்ஸில் will be வர வேண்டும். ஐ ஆம் அட் ஹோம் நவ், நவ் இப்பொழுது. ஸோ ஐ ஆம் அட் ஹோம் நவ் ப்ரெசன்ட் டென்ஸ், நான் இப்பொழுது வீட்டில் இருக்கிறேன். ஐ வாஸ் அட் ஹோம் எஸ்டர்டே, எஸ்டர்டே என்றால் நேற்று, பாஸ்ட் டென்ஸ். ஸோ வாஸ் பயன்படுத்த வேண்டும். ஐ வாஸ் அட் ஹோம் எஸ்டர்டே, நேற்று நான் வீட்டில் இருந்தேன். ஐ வில் பி அட் ஹோம் டுமாரோ, டுமாரோ என்பது ஃப்யூச்சர் டென்ஸ், நாளை. ஸோ வில் பி பயன்படுத்த வேண்டும். ஐ வில் பி அட் ஹோம் டுமாரோ, நாளை நான் வீட்டில் இருப்பேன். Can you fill up now? I dash be in Madurai now. Last week I dash be in Chennai. Next month I dash be in Delhi. இவற்றையெல்லாம் be verbsல் நாம் fill up பண்ண வேண்டும். First one, I am in Madurai now. Now என்பது present tense, so am பயன்படுத்த வேண்டும். I am in Madurai now. Last week I was in Chennai. Last week என்பது past tense, so you should use was for subject I. Last week என்பது past tense, அதனால் I சப்ஜெக்டிற்கு was பயன்படுத்த வேண்டும். Next month I will be in Delhi. Next month என்பது future tense, அடுத்த மாதம். So you should use will be. Next month I will be in Delhi. Next month என்பது future tense, அதனால் will be பயன்படுத்த வேண்டும். Next month I will be in Delhi. Now let us see be verbs in simple past tense. For subject I, he, she, it, we should use was. For subject we, you, they, we should use were. Simple past tense-இல் subjects I, he, she, it-ற்கு was பயன்படுத்த வேண்டும். we, you, they-க்கு were பயன்படுத்த வேண்டும். In the given sentences, last night, last week, yesterday, last Sunday, when I was a child, these words relate with past tense. So we should use was or were related with the
சப்ஜெக்ட். கொடுக்கப்பட்ட வாக்கியங்களில் லாஸ்ட் நைட் நேற்று இரவு, லாஸ்ட் வீக் போன வாரம், எஸ்டர்டே நேற்று, லாஸ்ட் சண்டே போன சண்டே, when I was a child நான் குழந்தையாக இருக்கும் பொழுது, இவையெல்லாம் பாஸ்ட் டென்ஸை குறிப்பவை. அதனால் be verb was were பயன்படுத்த வேண்டும். பொதுவாக கொஸ்டின்ஸில் பிராக்கெட்டில் பி தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நாம் மாற்றி அந்தந்த டென்சஸுக்கு தோதாக ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் என பயன்படுத்த வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸிற்கு ஆம், இஸ், ஆர் பயன்படுத்த வேண்டும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸிற்கு வாஸ், வேர் பயன்படுத்த வேண்டும். ஃப்யூச்சர் டென்ஸ் என்றால் வில் பி பயன்படுத்த வேண்டும். பிராக்கெட்டில் உள்ள பியை இவ்வாறு மாற்றி நாம் ஆன்சரில் கொடுக்க வேண்டும். Now look at the answer. I was tired last night. The weather was bad last week. You were on time yesterday. Last Sunday we were at a meeting. When I was a child, I was afraid of darkness. So past tense be verbil I, he, she, itற்கு வாசும், we, you, theyக்கு வேறும் பயன்படுத்த வேண்டும். Let us see in the next class how to talk using be verbs in a simple way. அடுத்த வகுப்பில் be verbs பயன்படுத்தி எவ்வாறு எளிதாக பேசலாம் என்று பார்ப்போம். So, subscribe and follow. Thank you for watching.